Radio City Podcast. Radio City Podcast. டிராவலர் அப்படிங்கிற பேர் இப்ப கொஞ்சம் பிரபலமாகிட்டு இருக்கு. நல்ல இடங்களை சுத்தி பார்க்கணும், யாருமே இது வரைக்கும் போகாத இடங்களுக்கும் சவாலான இடங்களுக்கும் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. சரி, நீங்க ஒரு இடத்துக்கு டூர் போறீங்க, யாருமே வசிக்காத ஒரு தீவு. ஆனா அந்த தீவுல எங்கிட்டு திரும்பினாலும் உங்களை பார்க்குற மாதிரியான பொம்மைகள் இருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் ஹாலிவுட் மூவிஸ்ல வர்ற அனபெல்லா பொம்மை மாதிரி கொஞ்சம் கொடூரமா இருந்தா? ஆமாங்க, அந்த தீவுல 1500க்கும் அதிகமான பொம்மைகள், அதுவும் திகிலா இருக்கக்கூடிய பொம்மைகள் இருக்கு அப்படிங்கறத ஈஸியா எல்லாராலையும் நம்பிட முடியாது. ஆனா அமெரிக்கால அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை பத்தி தான் இன்னைக்கு மர்மதேசம் பக்கங்கள்ல பார்க்க போறோம். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். அமெரிக்காவோட மெக்சிகோ மாகாணத்துல பொம்மை தீவுன்னு அழைக்கப்படுற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியை மிதக்கும் தோட்டம்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. சுத்தி தண்ணி இருக்கும். இந்த சைடு இருந்து அந்த சைடு போறதுக்கு ஒரு 1.5 hours டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி டிராவல் பண்ண உடனே வரக்கூடிய அந்த சின்ன நகரம் தான் இன்னைக்கு பொம்மை தீவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சின்ன நகரம் எப்படி பொம்மை தீவா மாறுச்சு, அதை பத்தி பார்க்கலாமா? 19ஆம் நூற்றாண்டுல இது ஒரு சின்ன கிராமமா இருந்திருக்கு. அந்த கிராமத்துல 3 சிறுமிகள் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரியில தாமரைப்பூ, மல்லிப்பூ, இது எல்லாமே பூக்கள் மலர்றது வழக்கமான ஒரு விஷயம் தான். ஆர்வ கோளாறுல சிறுமிகள் அங்க போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிறுமிக்கு அந்த ஏரியில இருந்த அல்லிப்பூவை பறிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அந்த சிறுமி ஆபத்தை அறியாம தண்ணிக்குள்ள இறங்கிட்டா. அந்த சிறுமிக்கு ஒரு பழக்கம் இருந்தது, எப்பயுமே ஒரு பொம்மையோட தான் இருந்திருப்பா. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களும் எப்பயுமே ஒரு பொம்மையோடயே வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல. அந்த சிறுமியும் அப்படித்தான் ஒரு பொம்மைய தான் கூடவே வச்சிருந்தா. அந்த சிறுமி ஏரிக்குள்ள இறங்குறப்ப பொம்மையோடயே இருந்திருக்கா. சிறுமிக்கு நீச்சல் தெரியாததுனால அந்த தண்ணிக்குள்ள மூழ்கியும் போயிருக்கா. இத பார்த்த மற்ற 2 சிறுமிகளும் பயந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க வீட்டுக்கே போய் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் ஏரிக்கரைக்கு போய் தண்ணியில மூழ்கின அந்த சிறுமியை தேடி பார்த்திருக்கிறாங்க. பல இடங்கள்ல தேடியும் தண்ணிக்குள்ள போன அந்த சிறுமியோட உடல் கிடைக்கவே இல்லை. அப்ப அந்த ஏரியில நீரோட்டம் இருந்ததுனால அந்த சிறுமியை தண்ணி அடிச்சுட்டு போயிருந்திருக்கலான்னு நம்புனாங்க. இந்த நிலைமையில தான் 20ஆம் நூற்றாண்டோட மத்தியில அந்த பகுதிக்கு டான் கேலியன் அப்படிங்கிறவர் போயிருக்கிறாரு. அந்த கிராமத்துல இருந்து ஒரு சின்ன படகு மூலமா அந்த ஏரியை சுத்தி பார்த்திருக்கிறாரு. அந்த கிராமத்துல இருந்து சில மைல் தூரத்துல ஒரு அழகான தீவு இருந்ததை பார்த்திருந்திருக்கிறாரு. அந்த தீவை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த படகை அந்த தீவை நோக்கி செலுத்தினாரு. தீவில் அவர் இறங்கின சில நிமிஷங்கள்லயே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அந்த தீவுல இருந்து அசிரி போல ஒரு சவுண்ட் அவருக்கு கேட்டுச்சு. என்னை ஏன் நீங்க காப்பாத்தலப்பா அப்படின்னு கேட்டிருக்கு. அதை கேட்டதுமே அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. தீவுல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துருக்கிறாரு. அவரை தவிர அங்க யாருமே இல்ல. அந்த தீவுல ஒரே ஒரு பொம்மை மட்டும் கடந்திருக்கு. அந்த பொம்மைய அவர் கையில எடுத்து இது எப்படி இங்க வந்திருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப திருப்பியும் அதே குரல், என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைஞ்ச டான் கேலியன் அந்த பொம்மையோடையே தன்னோட படகுல ஏறி திருப்பியும் படகை எடுத்துட்டு வந்த கிராமத்துக்கே போயிருக்கிறாரு. அந்த கிராமத்துக்கு போனவர் அங்க இருக்க மக்கள் கிட்ட தனக்கு நடந்ததை சொல்லி அந்த பொம்மையையும் காமிக்க, அப்ப அந்த கிராமத்துல இருந்த வயதான ஒருத்தர் பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சிறுமி ஏரியில பொம்மையோட மூழ்கி இறந்து போயிட்டதாவும், அந்த சிறுமியோட உடல் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல, அந்த பொம்மை கூட அந்த சிறுமியோட கையில இருந்த பொம்மையா இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டதுமே அவருக்கு தீவுல கேட்ட அந்த குரல் மனசுக்குள்ள வந்திருக்கு. ஏரியில விழுந்து இறந்த சிறுமிதான் இன்னும் அந்த தீவுல ஆவியா சுத்துறதா அவர் நினைச்சுக்கிட்டாரு. தன்னோட வீட்டுக்கு அந்த பொம்மையோடய போயிருக்கிறாரு. தனிமையிலே இருக்க விரும்பி இருக்கிறாரு. தன்னுடைய மனைவி, குழந்தைகள் யார்கிட்டையும் அவர் பேசல. அந்த தீவுல கேட்ட அந்த குரல் தன்னை அப்பான்னு கூப்பிட்டது அவருடைய மனசுல ஒரு பெரும் நெருடலை ஏற்படுத்துச்சு.
ஒருவேளை நான் தான் அந்த குழந்தையோட பூர்வ ஜென்ம அப்பாவா இருப்பேனோ அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சாரு. மறுநாள் அவரால் வீட்டில் இருக்க முடியல. திருப்பியும் அந்த தீவுக்கு போகணும்னு அவருக்கு தோணிட்டே இருந்திருக்கு. எதை பத்தியும் யோசிக்காம யார்கிட்டையும் சொல்லாம அந்த பொம்மையை மட்டும் எடுத்துட்டு அந்த தீவுக்கு போயிருக்கிறாரு. அந்த தீவிலே நம்ம தங்கிடலான்னு ஒரு முடிவும் செய்யறாரு. தனக்கு வெளி உலகமே வேணாம், இந்த பொம்மை மட்டுமே போதுங்கிற முடிவோட அந்த தீவுல தனக்கு கிடைச்ச பொருட்களை வச்சு சின்னதா ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டிலே தான் இருந்திருக்கிறாரு. தான் கொண்டு வந்த பொம்மையையும் அந்த வீட்டில் பத்திரமா வச்சிருந்திருக்கிறாரு. சில நாட்கள்ல அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த தீவுல விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க விளையக்கூடிய பொருட்களை எடுத்து படகுல பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போய் மக்கள் கிட்ட விற்பனை பண்ணிட்டு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பணம் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஒரு பொம்மையை வாங்கிட்டு திருப்பியும் தீவுக்கு வராரு. இதைத்தான் அவர் தினமும் செஞ்சுட்டே இருக்கிறாரு. கிராமத்துக்கு போக வேண்டியது, தன்னுடைய விளை பொருட்களை விற்பனை செய்ய வேண்டியது, கிடைக்கக்கூடிய காசுல ஒரு பொம்மையை வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பொம்மையெல்லாம் அந்த தீவுகள்ல இருக்கக்கூடிய மரங்கள்ல கட்டி வைக்கிறாரு. தொடர்ந்து 50 வருடங்களா இதை செஞ்சுட்டே இருக்கிறாரு. அந்த தீவையே பொம்மைகளால நிறைச்சிருக்கிறாரு. அந்த கிராம மக்கள் பல வருஷங்களா இவர் இப்படி செய்யறதுனால இவர் தான் இந்த தீவோட உரிமையாளர், அவர் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக தீவுல இருக்க பொருட்களை கிராமத்துல விற்பனை செய்யறாருலாம் பேசிக்கிட்டாங்க. ஆனா பல வருஷங்களா அவரை தவிர வேற யாரும் அந்த தீவுக்கு போகவே இல்லை. இதனால யாருக்கும் அந்த கிராமத்துல அவர் என்ன செய்யறாரு, பொம்மைகள் எல்லாம் என்ன செய்யறாருன்னு தெரியறதில்ல. 1990களுக்கு பின்னாடி ஒரு நாள் அவர் தீவுல விளைஞ்ச பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய கிராமத்துக்கு ஒரு புகைப்பட கலைஞர் வந்திருக்கிறாரு. அந்த மிதக்கும் தோட்டம் பத்தி கேள்விப்பட்டு அந்த தீவுக்கு செல்ல முடிவு பண்றாரு. அந்த மிதக்கும் தீவுக்கு அவர் போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது அந்த தீவே ஒரு திகில் தீவா மாறி போயிருக்குன்னு. தீவு ஃபுல்லா திகிலான பொம்மைகள் மரத்துல கட்டப்பட்டிருந்துச்சு. சுமார் 1500க்கும் அதிகமான பொம்மைகள். இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அதை புகைப்படம் எடுத்து இந்த வெளி உலகத்துக்கு அவர் தான் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட அந்த காலத்துல எல்லா ஊடகங்கள்லயும் அந்த செய்தி வைரலா பரவுச்சு. இந்த நிலைமையில தான் 2001ல டான் ஜூலியன் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்து போறாரு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே அந்த தீவு பற்றின செய்தி வெளியானதுனால திகில விரும்பக்கூடிய பலரும் அந்த தீவுக்கு வர துவங்கினாங்க. நிறைய பேர் அந்த தீவுக்கு வந்துட்டு போனதுனாலேயே அவர் மன வருத்தத்தோடயே இருந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த சிறுமி இறந்ததா சொல்லப்படுற அதே இடத்துல தான் டான் ஜூலியனும் இறந்து கடந்திருக்கிறாரு. இன்னும் நிறைய மக்கள் அந்த சிறுமி தான் அவரை கொலை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீவு இப்ப கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலா தலம் போல மாறிடுச்சு. இன்னும் அந்த தீவுல சிறுமியும் ஜூலியனும் ஆவிகளா பொம்மைகள்ல வாழ்ந்து வரதா சொல்றாங்க. இந்த பகுதிக்கு சுற்றுலா செல்லக்கூடியவர்களும் தன்னுடைய கடமைக்கு ஒரு பொம்மையை வாங்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய மரத்துல கட்டி வைக்கிறாங்க. ஜூலியனுக்கு கேட்ட அந்த குரல் அந்த சிறுமியினுடையது தானா? நார்மலான ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு இருந்த ஜூலியன் எதுவுமே வேணான்னு ஏன் அந்த தீவுக்குள்ள அவர் போகணும்? அவருடைய முன்ஜென்ம ஞாபகங்கள் அவருக்கு தோன்றுச்சா? இத்தனை பொம்மையும் அவர் எப்படி ஒவ்வொரு மரத்திலையும் கட்டி எப்படி மாற்றியிருப்பாரு? இதை பற்றின கேள்விகளுக்கான பதில் இன்னும் மர்மமா தான் இருக்கு. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். रेडियो सिटी पॉडकास्ट. रेडियो सिटी पॉडकास्ट.